ஆயுர்வேதம் டுடே மாத இதழ் வழங்கும் தமிழ் மருத்துவம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வெந்தயக்கீரையில் இருக்கும் நற்குணங்கள். வணக்கம் யூவர்ஸ். வெந்தயக்கீரை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இருந்தாலும் இந்த கீரையில இருக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பத்தி அவ்வளவா யாருக்கும் தெரியாது. காய்ந்த வெந்தயக்கீரைய ஹிந்தில கசூரி மேத்தி அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த கசூரி மேத்தி நல்ல வாசனை தரும். அதனால நிறைய உணவு வகைகள்ல இந்த கீரையை சேர்க்கிறாங்க. வெளிநாடுகள்லயும் இந்த வெந்தயக்கீரை ஃபேமஸா இருக்கு. சில ஊர்கள்ல வெந்தயக்கீரைய கோட்ஸ் ஹார்ன் அப்படின்னும் பேர்ட்ஸ் ஃபுட் அப்படின்னும் அழைக்கிறாங்க. ஆங்கிலத்துல ஃபெனுக்ரிக் லீவ்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுற வெந்தயக்கீரையோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உடனுக்குடன் எங்க சேனலோட அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வெந்தயக்கீரையோட பலன்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 1, காய்ந்த வெந்தயக்கீரையும் சரி, ஃப்ரெஷ்ஷா இருக்கிற வெந்தயக்கீரையும் சரி, இன்டெஸ்டைன் ப்ராப்ளம கியூர் பண்றதுக்கு அதிகமாவே யூஸ் பண்றாங்க. அதோட டிசென்ட்ரிய கூட வெந்தயக்கீரை சரி பண்ணிடுமாம். நம்பர் 2, காய்ந்த வெந்தயக்கீரைய பொடி பண்ணி கொஞ்சம் லெமன் சேர்த்து மவுத் ஃப்ரெஷ்னரா யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. கெமிக்கல் ஃப்ரீ மவுத் ஃப்ரெஷ்னரா இருக்கும். அதோட பேட் பிரெத்தும் உடனே சரியாகிடும். நம்பர் 3, பவுடர் பண்ண காய்ந்த வெந்தயக்கீரையில டீ போட்டு சாப்பிட்டா ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரியாகிடுமா. நம்பர் 4, கெட்ட கொழுப்பு சத்தை நம்ம உடம்புல இருந்து வெந்தயக்கீரை ஈஸியா எடுத்துடும்னு சொல்றாங்க. நம்பர் 5, காய்ந்த வெந்தயக்கீரைய பொடி பண்ணி அது கூட லெமனும் தேனும் சேர்த்து சாப்பிட்டா ஃபீவர் குறைஞ்சிடும்னு சொல்றாங்க. என்ன வியூவர்ஸ், இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு உபயோகமானதா இருந்திருக்கும்னு நம்புறோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் பத்தி தெரிஞ்சுக்க எங்க சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க அதிகமா அக்கறை கொண்டவங்க கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி.